சார் மதுரையில இருந்து விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தார். ஓகேங்களா? அவர் மாதிரி மக்களுக்கு உணவு சாப்பாடு போடுறது முடியாது சார். ஷூட்டிங்கில் வந்து எல்லாருக்கும் சமமான சாப்பாடு, சமபந்தி. ஆக்சுவலாக அது மதுரையோட பழக்கம். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எல்லாருக்கும். அவருக்கு அன்னைக்கு மட்டன் சுக்கானா எல்லாருக்கும் மட்டன் சுக்கா, அன்னைக்கு அவருக்கு மட்டன் பிரியாணினா வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு இருக்கணும். அதனால தான் நடிகர் சங்கத்திலே தொடர்ந்து தலைவராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தவர். ஸோ விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்லை சார். அது வந்து வேக்கண்டா இருக்கு. நடிகர் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு என்ட்ரி இல்லை. அந்த மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மனோட அருள்னால அந்த விஜயகாந்த் சார் விட்ட இடத்த நிரப்புறதுக்கே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்கு சார். திருப்பி சொல்றேன், மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இப்போ இல்லை. விஜயகாந்த் சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், வடிவேல் சாரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி மதுரை வந்து சார். இயல், இசை, நாடகம் இதெல்லாம் ஊக்குவித்து தமிழை வளர்த்த இடம் மதுரை. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இப்படின்னு வளர்த்த இடம் மதுரை. அப்பேற்பட்ட மதுரை மண்ணில இருந்து வந்தவர் தான் விஜயகாந்த் சார். வர்றவங்களுக்கு உணவளிக்கணும், சமபந்தி அப்படின்னு அந்த தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றிய ஒரு மனிதர். சென்னையில் வந்து தமிழ் கலாச்சாரத்தை நல்ல ஒரு மனிதர். ஆக்சுவலாக அந்த விஜயகாந்த் சார் இன்னும் அந்த பிரேமலாதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவளிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஓகேங்களா? இன்னமும் அதை தொடர்ந்து விஜயகாந்த் சார் மண்டபத்துக்கு போனால் ஏதாவது உணவு இருக்கும் அப்படின்னு பொதுமக்களுக்கு சார் பசியார உணவளிக்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்குல்லையா, அது விஜயகாந்த் சார் கிட்ட இருக்கு. அதே மாதிரி நானும் விஜயகாந்த் சார் மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சி சொல்ல முடியாது. நாளைக்கு நம்மளே நடிகர் சங்க தலைவராக கூட ஆகலாம். யார் கண்டா? மதுரையிலேருந்து வந்தவர் தானே நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்தோம்னா எனக்கு இந்த கொள்கை கோட்பாட்டிலேருந்து மாற மாட்டேன். அரசியல் வேணாம், அதே மாதிரி பொதுமக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்கக்கூடாது, அனைவருக்கும் நானும் பிற்காலத்தில் நல்லா இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிசியோதெரப்பி மருத்துவர் சார் சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வந்தோம்னா மக்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்கிற திட்டம் அது பண்ணுவேன்றது நான் உறுதிமொழி அளிக்கிறேன் சார். கண்டிப்பாக அடுத்த விஜயகாந்த் சார் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் சார் மாதிரி ஓரளவு உடல் அமைப்பு கொஞ்சம் ஆள் பாடியாக தான் நான் இருப்பேன். பார்க்குறவங்களாம் நிறைய பேர் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி, சரத்குமார் சார் விஜயகாந்த் சார் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹீரோ பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி சார், விஜயகாந்த் சார் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆள் பாடியான ஆட்கள் தானே சார். எல்லாருமே நம்ம சவுத் சைட்லேருந்து வந்தவங்க தான். சரத்குமார் சார் கூட நம்ம சவுத் சைட்லேருந்து வந்தவங்க தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவாக நீங்கள் வந்து மக்கள் மனசில் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லவில்லை. நிறைய பேர் சொன்ன மக்களோட கருத்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வந்து மக்களுக்கு உதவி செய்யணுன்றது தான் என்னோட ஆசை சார்.